டிஎம்கே தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட கைது தான் இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். அவருடைய கைது ஒரு பக்கம், அவருடைய கைது திமுகவோடைய தொண்டர்களால் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. இன்னொரு பக்கம் தாவேகாவோட பெண்கள் அமைப்பு அவருடைய அந்த கைதை ஆதரிக்குது. இன்னொரு பக்கம் டிஎம்கேவோட தொண்டர்கள் அந்த கைதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. அப்படி சொல்லி தமிழகமே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தில் இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த பக்கம் பெண்கள் அமைப்பு தாவேகாவோடது அவருடைய உருவ பொம்மையை எரிச்சு தங்களுடைய எதிர்ப்பை வலுவா காமிச்சிட்டு இருக்காங்க. அவருடைய கைது மட்டும் பத்தாது, அவர் செஞ்ச அந்த தப்புக்கும் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாவேகா தொண்டர்கள், பெண்ணமைப்பு மட்டும் இல்லாமல் திரைத்துறையை சேர்ந்த நிறைய பேரே இந்த வலியுறுத்திட்டு வராங்க. இந்த விஷயத்த இப்படியே விட்டா இது கண்டிப்பாக தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்த வலியுறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கைதப்ப கிருத்திகா உதயநிதி பேசின சில விஷயங்கள் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ரொம்பவும் வைரலாக போகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க விஜய் சார் கூடயும் ஃபோனில் பேசியிருக்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் இப்போ தாவேகாவோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சிஎம் ஆகி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆயிருக்கு. எவ்வளோ விஷயத்த தாவேகா பண்ணனாலும் அந்த தப்பை எடுத்து சொல்றது எதிர்கட்சிகளோட கடமை தான். ஆனால் அதையும் தாண்டி டபுள் மீனிங்ல பேசுறது, தவறா பேசுறது, அவங்களுடைய ஃபேமிலியை விமர்சனம் பண்றது அப்படிங்கிற மாதிரி விஷயம் யாராலையுமே பொறுத்துக்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. தஞ்சாவூர்ல நடந்த ஒரு கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்ல ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும், அதாவது நான் மேகதாதுல சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டபுள் மீனிங் டயலாக் அவங்க த்ரிஷாவை தான் மென்ஷன் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி கூடவா பேசி உங்களுடைய கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் அமைப்பு மொத்தமா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் குஷ்பு, ராதிகா சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து நடிகைகளும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது. திமுகவை பத்தி என்னை விட அதிகமாக தெரிஞ்ச ஆட்கள் யாருமே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கல்லை விட்டு அடிக்கிறது, பெண்களை அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த மாதிரி விஷயத்த பண்ணி தான் உங்களுடைய ஆட்சியை நீங்க பிடிக்கணும், காப்பாற்றணும்னு என்ன அவசியம் இருக்கு? பெண்களுக்கு சரியான முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுக்காத எந்த ஆட்சியும் தமிழகத்தில் மட்டும் கிடையாது, ஒரு வார்டில் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கைதையும் ஆதரிச்சு பேசியிருக்காங்க நடிகை குஷ்பு. இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினோட மனைவியான கிருத்திகா உதயநிதி அவருடைய கைதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரிகள் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உடனடியாக இந்த அரெஸ்ட் அப்படிங்கிறது நடந்தாகணும். அது மட்டும் இல்லாமல் தொண்டர்கள், எல்லா அமைச்சர்கள் எல்லாருடைய இந்த சத்தம் பிரச்சனை இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நாம தஞ்சாவூர் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கிருத்திகா உதயநிதி மற்றும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, சரி ஓகே சார், இப்போ 11 தான் ஆகுது, ஒரு கொஞ்சம் நேரம் 1 hour கிட்ட டைம் கொடுங்க, அட்லீஸ்ட் ½ an hour கொடுங்க, அவருடைய மார்னிங் ரொட்டீனை முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காவல்துறை தரப்பில் சொல்லியிருந்தாலும் 5 minutes அதிகபட்சம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த டைமுக்குள்ள பெரிய பெரிய வக்கீல்கள், அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் நேரு அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் அப்படின்னு எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த இடமே ஒரு பெரிய கலவரமாக இருக்கு. இந்த டைம்ல தான் முதல்வர் விஜய் அவருடைய நண்பரான சஞ்சீவ் அந்த ஆப்போசிட்ல இருக்க நீலாங்கரை வீட்டில் இருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த பிரச்சனைகளை வீடியோ எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சஞ்சீவ் பண்ணின விஷயங்களுக்கு திமுக அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் கிருத்திகா உதயநிதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மக்கள் உங்களுடைய ஆட்சியை தூக்கி எறிகிற காலம் வெகு தூரம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லாத ஒரு விஷயத்துக்காக, செய்யாத ஒரு தப்புக்காக இந்த மாதிரி குண்டுக்கட்டாக அரெஸ்ட் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவசியம்? இதெல்லாம் பார்க்கும்போது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற நாள் ரொம்ப தூரம் இல்லை. உங்களுக்கு நான் அதை பகிரங்கமாகவே சொல்கிறேன், ஓப்பனாக அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சார்க்கே சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் நாங்கள் ஏன் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் வலுவான தப்பை நீங்கள் பண்ணாமல் போயிடுவீங்களா, அதை நாங்கள் நிரூபிக்காமல் போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கைது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு.